ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கின்றீர்கள் எனக்கு அருமையானவர்களே? இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய் அமைவதாக. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் கொடுத்த வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். திருப்பாடலின் புத்தகம், சங்கீத புத்தகம் 27ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தை. மறைத்து வைக்கிறவர், கேடு வரும் நாளிலே அவர் என்னை கூடார மறைவிலே ஒளித்து மறைத்து வைத்து பாதுகாக்கிற தெய்வம். எப்போ நமக்குன்னு பிரச்சனை வரும்போது, தாங்கொன்னா துயரம் வரும்பொழுது கண்மலையின் மேல் வைத்து கரத்தினால் மூடி பாதுகாக்கிற ஒரு நல்ல தெய்வம். நமக்கு விரோதமாய், உங்களுக்கு விரோதமாய் ஒரு படையை பாளையம் இறங்கினாலும், உங்களுக்கு விரோதமாய் எத்தனை சூழ்நிலை வந்தாலும் அத்தனை சூழ்நிலை முறியடிக்க என் அப்பனே இயேசுவால் முடியும். நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராக இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கேடு வருகின்ற நாட்கள், வராதென்று சொல்லவில்லை, கேடு வருகின்ற நாட்களிலே, பாரம் வருகின்ற நாட்களிலே, வியாதி வருகின்ற நாட்களிலே, பிரச்சனை வருகிற நாட்களிலே, குடும்பத்திலே குழப்பம் வருகிற நாட்களிலே, கண்ணீரோடு கடந்து வருகிற நாட்களிலே தெய்வம் உங்களை தன் உள்ளங்கைக்குள்ளாய் மறைத்து உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் அப்படியே கேடு கடந்து போகும் வரை மறைத்து வைத்து பாதுகாக்கிற தேவன். மறைத்து வைத்து பாதுகாக்கிற தேவன். எனக்கு ஒரு அருமையான நண்பன் உண்டு. அவர் ஒரு நாள் என்னோடு கூட பகிர்ந்து கொள்ளும்போது இப்படி தான் சொன்னார். பிரதர், நான் இன்றைக்கு வெளியூர் போகிறதாக இருந்துச்சு. கடந்த வாரத்தில் நான் போகவில்லை. நான் போக வேண்டிய ஆள், நான் போகவில்லை. அந்த நாட்களில் நடந்தது என்ன, அந்த டாட்டா சுமோவில் வெளியூருக்கு போனாங்க. போனதில் போயிட்டு திரும்பும் பொழுது 3 பேர் ஆக்சிடெண்ட் ஆகி அதில் இறந்து போனார்கள். ஸ்பாட்டில் இறந்துட்டாங்க 3 பேர். இவர் பிழைத்து கொண்டார். அவர் போகும்படியாய் கிடந்து வந்தார். திடீரென்று அலைபேசி வந்தது. வீட்டிற்கு போனார். வீட்டிலேருந்து வர முடியாதுன்னு சொல்லிட்டார். இவருக்கெல்லாம் பாரம், நம்ம போக முடியாமல் போக முடியாது போயிட்டே அப்படின்னு ஒரு பாரம் இருந்துச்சு. அவர் விதமாய் சொன்னார், என் மனைவி எனக்காக ஜெபித்த ஜெபம், என் குடும்பம் எனக்காக ஜெபித்த ஜெபம், என் ஆண்டவர் இந்த கேடு வருகிற நாட்களிலே என்னை கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை பாதுகாத்து கொண்டார். என்னை பாதுகாத்து கொண்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நண்பா, அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரை நம்பு. ஆண்டவரிடத்தில் கொடு, உன் இருதயத்தை கொடு, உன் உள்ளத்தை கொடு, உன் குடும்பத்தை கொடு, உனக்கு உள்ளான எல்லாவற்றையும் கொடு. அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் மறைத்துக் கொள்வார். இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாய் பிசாசு நுழைய முடியாது. இயேசுவின் நாமத்துக்கு மேல் பிசாசு ஜெயம் எடுக்க முடியாது. பரிசுத்த ஆவியின் வல்லமைக்கு முன்னதாக எந்த பிசாசும், எந்த ஏவலும், எந்த புள்ளிசூனியமும் நிற்க முடியாது. எனக்கு அருமையானவர்களே, எலியாவுக்கு விரோதமாய் 850 தீர்க்கதரிசிகள் எழும்பினார்கள். யோசேப்புக்கு விரோதமாய் 10 சகோதரர்கள் எழும்பினார்கள். ஏன்? மோசேக்கு விரோதமாய் முழு பார்வோனின் படையும் எழும்பினது. ஆனால் கர்த்தரோ மேக ஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய் இஸ்ரேல் ஜனங்களையும் மோசையும் பாதுகாத்தார் என்று என்னுடைய பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஒரு எலியாவின் ஜெபத்தை கேட்டு பரத்திலிருந்து அக்கினி எழுப்பி எலியாவின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்த தேவன், எலியாவை பாதுகாத்த தேவன் உங்களையும் பாதுகாப்பாராக. உங்களையும் மறைவுக்குள்ளாய், தன்னுடைய இரத்தத்துக்குள்ளாய், இயேசு கிறிஸ்து என்னும் வெளியேறப்பட்ட நாமத்துக்குரிய அந்த நாமத்துக்குள்ளாய், பரிசுத்தாவின் வல்லமைக்குள்ளாய் மூடி மறைத்து பாதுகாத்து உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. உங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் சுகமாக்குவாராக. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நிந்தைகளையும் நீக்கி போடுவாராக. நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, உடைய குமாரனாகிய இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தாவின் வல்லமையோடு வருகிறார். கேடு வரும் நாட்களிலே கூடார மறைவிலே ஒளித்து பாதுகாக்கிற தேவன் என்று சொன்னீரே, மறைத்து பாதுகாக்கிற தேவன் என்று சொன்னீரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாக்கிறே. இன்றைக்கு அவர்கள் போக்குவரத்தை பொறுப்படுத்தி பாதுகாப்பீராக. அவள் கையின் பியாசங்களை ஆசீர்வாதத்தை கொடுத்து பாதுகாப்பீராக. தகப்பனே, உன் குடும்பத்துக்குள்ளாய், உன் அலங்கத்துக்குள் சுகம், அரமனைக்குள் சமாதானம் இருக்கும் என்று சொன்னவர். சந்தையுமே ஆவியும் சந்தானத்தையுமே ஆசீர்வாதத்தை வைப்பேன் என்று சொன்னவர். அப்படியே செய்வதற்காக நன்றி. ஆசீர்வதியும் இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
காட் பிளஸ் யூ.